சரி சரி, என்னென்ன டிசைன் வந்திருக்குன்னு முத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறா. ஆமா, எங்க முத்து? ஆ, டேய், எங்கடா முத்து? லீவா இன்னைக்கு? ஆ, என்னடா என்னாச்சு? தினமும் கடைக்கு வரான்ல? ஐயா என்னங்க, என்னதான் ஆச்சு? இல்லப்பா அவர் வந்து வெங்கடேசன கடைக்கு வேலைக்கு போயிட்டாரு. என்னடா சொல்ற? எத்தனையோ வருஷமா நம்ம கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதே மாதிரி திடீர்னு அந்த கடைக்கு போவான். டேய், சும்மா தெரியாம ஏதாவது உளறிட்டு இருக்காத. இல்லப்பா, நிஜமா தான் சொல்றேன். என்ன ரீசன் கேட்டா போறேன்னு சொல்லிட்டு போனாரு, வேற எதுவும் சொல்லல. டேய், அவன் அப்படிலாம் போற ஆளே கிடையாதுடா. சரி இரு, அவனை நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னன்னா, அப்பா கிட்ட நேத்து கடையில நடந்தது சொன்னீங்களா? ஐயோ தம்பி, நான் ஒன்றும் சொல்லல தம்பி. சரி, எந்த சிச்சுவேஷன்லயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் தம்பி. அது எப்படி தம்பி நான் சொல்லுவேன்? சரி, போங்க. சரிங்க தம்பி. என்ன ராமச்சந்திரா, திடீர்னு நம்ம கடை பக்கம்? ஒன்னும் இல்ல, நம்ம முத்து உங்க கடையில வேலைக்கு சேர்ந்திருக்கானே. ஆமா, இன்னைக்கு தான் சேர்ந்திருக்காரு. ம். ஆ, முத்து முத்து சார், டேய், என்னடா திடீர்னு நம்ம கடையை விட்டு இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்க? ராமச்சந்திரா, தனியா கூட்டிட்டு போய் பேசுப்பா. எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் பேசிக்கிட்டு? அதுவும் சரிதான். டேய் வாடா. சார் வந்துடுறேன் சார். ஆ, என்னடா பிரச்சனை உனக்கு? எத்தனை வருஷமா நம்ம கடையில வேலை செஞ்ச? எதுக்கு நீ இப்ப இங்க திடீர்னு வந்த? என்ன, உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? வேற ஏதாவது பிரச்சனையா? ஏண்டா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா. சும்மா நீ பாட்டுக்கு திடுதுப்புன்னு இங்க வந்து நின்னா என்னடா அர்த்தம்? சரி, நீ வந்துரு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்டா. நீ வா. இல்லைங்கய்யா, நான் இங்கே இருந்துக்கிறேன். டேய், ஏய், ஏண்டா இப்படி சொல்ற? உனக்கு என்னடா குறை? ஐயா, சம்பளம் பத்தல. சம்பளம் பத்தலையா? ஆமாங்கய்யா, எனக்கும் நிறைய பண தேவை இருக்கு. பசங்க வளர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கொடுக்குற சம்பளம் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா போகுது. மிச்சப்படுத்த முடியல. இங்க அதிகமா தரேன்னு சொன்னாங்க. அதாங்கய்யா வந்தேன். டேய் முத்து, சும்மா விளையாடாத. எனக்கு நல்லா தெரியும், பணத்துக்கு ஆசைப்படுறவன் நீ இல்ல. இதுக்கு முன்னாடி உன்னை எத்தனையோ கடையில என்னென்னமோ ஆசை காட்டி வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் நீயே என்கிட்ட வந்து சொல்லியிருக்க. அப்பெல்லாம் போகாதவன் இப்ப எப்படி இங்க வந்த? பொய் சொல்றியா? இல்லைங்கய்யா, அப்பெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. திறமை இருக்கும்போதே பொழைச்சுக்கணும் இல்லையா? டேய், உனக்கு சம்பளம் தான் பிரச்சனைனா என்கிட்ட கேட்டிருக்கலாமேடா. நான் சேர்த்து கொடுத்துருப்பேனே.
ஐயா இதெல்லாம் கேட்டு வாங்குறது இல்ல, நீங்களா பார்த்து செய்யணும். நான் உங்க கடைக்கு இப்போ வர முடியாதுங்க ஐயா. என்னை தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. வரேன்யா. ராமச்சந்திரா, நான் முத்துவை என் கடைக்கு இழுக்கணும்னு நினைக்கல. அவரா வந்தாரு, நம்ம கடைக்கு ஆள் தேவைப்பட்டது, சேர்த்துக்கிட்டேன். நீ எதுவும் என்னை தப்பா எடுத்துக்காத. இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணு. அவனை பார்த்துக்குங்க, ரொம்ப நல்லவன், விசுவாசமா இருப்பான். நான் வரேன். ம், சரிப்பா. ரொம்ப நன்றிண்ணா, நான் சொன்ன மாதிரியே சொன்னதுக்கு. தம்பி, என் வாயிலிருந்து வார்த்தையே வரலப்பா. அப்படியே முள்ளு மேலே நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. ஐயா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும்ல. அண்ணா, அவர் இதெல்லாம் எதிர்பார்க்கல, ஃபீல் பண்ணியிருப்பாரு தான். ஆனால் நம்மளுக்கும் வேற வழி இல்லைல்ல. ஆமாம் தம்பி, என்னால் உங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது தம்பி. நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா இன்னைக்கு நடந்திருக்கிறதே வேற. அண்ணன் அண்ணின்னு யாரையுமே பார்க்க மாட்டார், பெரிய கலவரமே பண்ணியிருப்பாருண்ணா. அவரை பார்க்கறதுக்கு தான் ஏதோ சாஃப்டான ஆள் மாதிரி தெரியும். தப்பு பண்ணிட்டாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. அவர் எப்படி கோவப்படுவார்னு எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன். தம்பி, வயசில் நீங்கள் சின்னவராக இருந்தாலும் மனசில் எல்லாரை விட பெரியவன்ப்பா. உடனே தியாகி லிஸ்ட்டில் சேர்த்துருவிய. அதெல்லாம் விடுன. அப்புறம் நீ இந்த கடைக்கு வந்துட்டேங்கிறனால நம்ம கடையை மறந்துடக்கூடாது. எப்பயும் போல நீ நம்ம கடைக்கு வரலாம், எப்பயும் போல நீ என்கிட்ட பேசலாம், ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருக்கலாம். உனக்கு என்ன உதவினாலும் என்ன கேளு, நான் பண்றேன், நான் இருக்கேன். உதவி கேட்குற இடத்துல உங்க அப்பா என்னை வைக்கல தம்பி. என் தேவைக்கு அதிகமாகவே அவர் செஞ்சிருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, நம்ம கடையில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே அவர் செஞ்சிருக்காரு. அதனால தான் இத்தனை வருஷமா எல்லாரும் நம்ம கடையை விட்டு போகாம வேலை செய்கிறாங்க. வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்க பொய் சொல்லியிருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். நீ குடும்பத்துக்காக கேட்ட பத்தியா, அதுக்காக தான் நான் பொய் சொன்னேன். ஏன்னா ஐயா குடும்பம் நல்லா இருக்கணும் தம்பி. சரி தம்பி, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் தம்பி. சரிண்ணே, வரேன். பார்த்து. பா, என்னாச்சுப்பா? ஏமா ஐயா, என்னாச்சுமா? புரியலைங்க ஐயா. முத்துவுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, அவராதான் வேலையை விட்டு போறேன்னு சொன்னாரு. டேய், நீ அமைதியாரு. நீ சொல்லுமா, முத்துக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படி செய்யற ஆளே கிடையாது. நீ அவன் தங்கச்சி மாதிரி, அவன் கூட நல்லா பேசுவ. உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டதே முத்துதான். அதனாலதாம்மா நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஏதாவது பிரச்சனையாம்மா? உங்ககிட்ட ஏதாவது பர்சனலா சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. எனக்கே இப்பதாங்க ஐயா தெரியும். எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வரங்க ஐயா. ஐயா,
உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா வந்து சொல்லுங்க. ஆனா இப்படி கூடவே இருந்துட்டு பாதியிலே விட்டு போறது ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க எல்லாரையும் வெறும் ஸ்டாஃபா நான் பார்க்கல, என் குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்க்கறேன். ஐயா அதெல்லாம் இல்லைங்க ஐயா. தெரியும், ஆனா முத்து இப்படி போயிட்டானே. இப்ப அவங்கிட்ட கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சம்பளம் பத்தலன்னு சொல்றான். சம்பளத்துக்காக போறாளா முத்து? வேற ஏதோ நடந்திருக்கு, அதை அவன் என்கிட்ட மறைக்கிறான். நான் இந்த கடையை ஆரம்பிச்சப்போ பெருசா என்கிட்ட காசு பணம்லாம் கிடையாது. ஆனா என்ன நம்பி வந்த 4 மனுஷங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துல எத்தனையோ லாப நஷ்டங்களை நான் பார்த்திருக்கேன். பண நஷ்டம் ஏற்பட்டப்ப கூட நான் பெருசா வருத்தப்படல. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் என் கடையில வேலை செஞ்சவங்க என்னை விட்டு போனதில்லை. அப்படி ஒரு இழப்ப இப்பதான் நான் முதல் முறையா அனுபவிக்கிறேன். இனிமே இந்த கடையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. உங்க யாருக்காவது நான் குறை வச்சிருந்தாலோ இல்ல உங்களுக்கு பிரச்சனைனாலோ என்கிட்ட வெளிப்படையா சொல்லலாம். இந்த மாதிரி இழப்ப நான் மறுபடியும் சந்திக்க தயாரா இல்ல. எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. ராகவா, எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம ஸ்டாஃப்க்கு நம்ம எந்த குறையும் வச்சிடக்கூடாதுடா. அவங்க எப்படி நமக்கு மரியாதை கொடுக்கறாங்களோ அதே மரியாதையை நாம அவங்களுக்கு கொடுக்கணும். சரிப்பா, எப்பவும் நம்ம அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். இல்லடா, நம்ம வேலை பிஸில ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டுக்காம கூட விட்டுருப்போம். அது கூட அவங்கள காயப்படுத்தும். அதனால கவனமா இருக்கணும். அவங்களுக்காக தாண்டா நாம அத எப்பவுமே மறந்துடக்கூடாது. சரிப்பா. இத்தனை வருஷத்துல எத்தனையோ தடவை அவங்க பர்சனல் விஷயத்துக்காக வேலையை விட்டு போயிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் மாமா எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இனிமே யாரும் இப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லுங்க, இல்லனா இவர்கிட்ட சொல்லுங்க. அதுவும் முடியலையா, நான் இருக்கேன், என் கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை நாங்க சார்ட் அவுட் பண்ணி வைப்போம். மாமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லலாமா? சொல்லுமா. இல்ல, நாம எவ்வளவுதான் ஃப்ரீடம் கொடுத்தாலும் சில பேரு நம்ம கிட்ட சொல்றதுக்கு தயங்குவாங்கல்ல. சில நேரம் நம்ம மேல கூட அவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், வெளிப்படையா சொல்ல முடியாத காரணமா இருக்கலாம். அதனால நாம இங்க ஒரு புகார் பெட்டி வைக்கலாமா மாமா? அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்க பேரை கூட சொல்ல தேவையில்ல. பிளைண்டா என்ன விஷயமோ அதை மட்டும் எழுதி போடட்டும். வாரத்துல ஒரு நாள் நாம அதை ஓபன் பண்ணி படிக்கலாம். என்ன பிரச்சனைங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளைண்ட் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இது என்ன கவர்மெண்ட் ஆபீஸா என்ன? கண்மணி, வீரா சொன்னது ரொம்ப நல்ல ஐடியா. அதுல என்ன தப்பு இருக்கு? அத நாம உடனே செஞ்சிடலாம். சரிங்க மாமா. இங்க பாருங்க, உங்க யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க இந்த புகார் பெட்டில எழுதி போடலாம். நாங்க எதுவா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம்.
இங்க இருக்கிற யாரும் யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. இங்க எல்லாருமே சமம். தைரியமா இருங்க. ராமச்சந்திரன் சார் உங்க கூட எப்பவுமே இருப்பாரு. எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்கல்ல? சார், ஆ? இந்த சாவி எப்பவுமே உங்க கையிலேயே இருக்கட்டும். ஏன்னா இந்த பெட்டி மூலமா யாருக்கும் தெரியாத விஷயம் கூட உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இனிமே தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட அதை பத்தி யோசிப்பாங்க. சரியா சொன்னம்மா. இந்தாங்க சார். சரிங்கண்ணா. இந்த புடவையில மேல வச்சிட சொல்லுங்க கண்மணி. ஆ இது மேல வச்சிருங்க. ஓகே. இதெல்லாம் புதுசா வந்திருக்குன்னு சொல்லி சேல் பண்ணுங்க. புது மாடல்னு சொல்லி. ம் பிருந்தா, அக்கா வாடி. இன்னைக்கு தான் கடைக்கு வரணும்னு தோணுச்சா? இல்லக்கா, சும்மா இந்த பக்கமா வந்தேன். அதான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கேடி? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குக்கா. அங்க இருக்காரு. ஆமா. அதோ அங்கதான் இருக்காரு. ம். வா. என்னங்க பண்ணிடுறேன். யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஏய் பிருந்தா, மாமா எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. சரி, கடைக்கு வந்திருக்க. கலெக்ஷன் ஏதாவது எடுத்துக்கிறியா? நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு புதுசு புதுசா. இல்ல மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏற்கனவே நிறைய Dress இருக்கு. ஏய், மாமா சொல்றாருல, எடுத்துக்கோடி. வேண்டாம்க்கா, தேவைன்னா வந்து எடுத்துக்கிறேன். நம்ம கடை தானே, நான் கூச்சம்லாம் படமாட்டேன். அப்படிதான் இருக்கணும். உரிமையா இங்க வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ம். அக்கா, வீரா அக்கா எங்க? அவ தோ வரா பாரு. பிருந்தா, அக்கா, என்னடி திடீர்னு கடை பக்கம் வந்திருக்க? சும்மாதான்க்கா. சரி வா, ஏதாவது சாப்பிடுறியா? இல்லக்கா, எதுவும் வேண்டாம். அட்லீஸ்ட் டீயாவது குடி. வா. உனக்கு? இல்லடி, வேலை இருக்கு, நீங்க போங்க. சரி, நீ வா. சாரியில ரேக்ல வச்சிருங்க. சொல்லுமா. அண்ணா, 2 டீ சொல்றீங்களா? சரிம்மா. ஏய், உட்காரு. ம். இங்க பாரு, காலேஜ் எல்லாம் ஒழுங்கா போறல, ஃபீஸ் எல்லாமே கட்டிட்டோம்லடி, எதுவும் மிச்சம் இல்லல? ம். அதெல்லாம் கட்டியாச்சுக்கா. அக்கா, மாமாக்கும் உனக்கும் இன்னும் அதே சண்டை தான் போயிட்டு இருக்கா? நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியாக்கா? மாமா ரொம்ப நல்லவருக்கா. நீ அவரை ஒதுக்கி வைக்க கூடாதுக்கா. இல்ல பிருந்தா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த ஓப்பனாவே சொல்லிடுறேனே. இல்லனா திரும்ப திரும்ப இதே விஷயத்த பேசி பேசி நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்ப. என்னக்கா? நான் என் லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருக்கேன். இதுதான் எனக்கும் நல்லது, மாறனுக்கும் நல்லதுன்னு தோணுது. என்ன முடிவு? நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்க? ஏன்க்கா இப்படி ஒரு முடிவு எடுத்த? அவனை என்னால ஹஸ்பண்டா ஏத்துக்க முடியல பிருந்தா. உங்க எல்லார்கிட்டயும் நடிச்சுக்கிட்டு அவனையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ சொல்லுவல அவனை நான் ஹர்ட் பண்றேன்னு. என்னோட மனசாட்சி என்ன உறுத்துது.